வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. உங்களிடம் ஒரு கைப்பிடி ஆர்சனிக், அப்புறம் கொஞ்சம் பாதரசம், அதோட இன்னும் சில கொடிய நச்சுப் பொருட்கள் கொடுக்கப்பட்டால் நீங்க என்ன நினைப்பீர்கள்? கண்டிப்பா இது ஒரு கொலைக்கான சதித்திட்டம்னு தானே தோணும். அதேதான். இதை வைத்துக்கொண்டு ஈஸியா ஒருவரை கொன்று விடலாம் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு தமிழ் சித்தர் இதே கொடிய நஞ்சுகளை வைத்து வேதியியல் விந்தைகளை செய்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதாவது இது கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இதுதான் உண்மை. ஆமாம். இன்று இந்த ஆழ்ந்த அலசலில் நாம் அதை பற்றித்தான் பேசப் போகிறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைய மூலக்குறிப்பு சித்த மருத்துவத்தின் மாபெரும் பொக்கிஷமான போகர் 7000 நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது வெறுமனே ஒரு கவிதை அல்ல. ஆமா, இது ஒரு பழங்கால வேதியியல் செய்முறை புத்தகம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லேப் மேனுவல்னே சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நவீன அறிவியல் உலகத்துல எல்லாம் எண்களாகவும் சமன்பாடுகளாகவும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது நமக்கு ஒருவித பாதுகாப்பான உணர்வை தரும். ஆனா இப்ப நாம் பார்க்க போவது வார்த்தைகளுக்குள், அதுவும் ஒரு கவிதைக்குள் ஒளித்து வைக்கப்பட்ட அதே பயங்கரமான வேதியியல் அளவீடுகளை. ஆமா, போகர் 7000 நூலின் 32 மற்றும் 33வது பாடல்களை எடுத்துக்கொண்டு அதனை சொல் வாரியாக பிரித்து அதோட ஆணிவேர் என்ன, தற்கால அறிவியல் அதற்கு என்ன சொல்கிறது என்பதை நாம தோண்டி எடுக்க போகிறோம். இதில் ஒரு த்ரில்லர் கதையை விட அதிகமான சுவாரஸ்யங்கள் ஒழிந்திருக்கிறது தான் சொல்லணும். எனக்கும் அதே ஆர்வம்தான் இருக்கு. ஒரு பழங்கால கவிதை எப்படி ஒரு துல்லியமான அறிவியல் சூத்திரமாக இருக்க முடியும் என்பதை பார்க்க போகிறோம். முதலில் நான் அந்த 32வது பாடலின் முதல் பாதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். சரி, வாசியுங்கள். ஒன்றான நாகத்தின் சுண்ணம் ஒன்று, உயர்வெள்ளை பாஷாணச் சுண்ணம் ஒன்று, நன்றான தாளகத்தின் சுண்ணம் ஒன்று, சாதிலிங்கச் சுண்ணம் ஒன்று, வீரச் சுண்ணம். இதை படிக்கும்போதே எனக்கு லேசாக தலை சுற்றுகிறது. வார்த்தைகள்ல ஏதோ ஒரு வசீகரம் இருந்தாலும் நீங்க கொடுத்த முன்குறிப்புகளை வைத்து பார்த்தால் இது மிகவும் ஆபத்தானதாக தெரிகிறது. ஆமா, இதோட ஆழத்துக்கு போனா அதோட ஆபத்து புரியும். இப்போ இது எப்படி புரிந்து கொள்வது? நாகத்தின் சுண்ணம் என்கிறார். நாகம் என்றால் பாம்பு என்றுதானே நமக்கு தெரியும். பாம்பு விஷத்தையா அவர் சொல்கிறார்? அங்கதான் நாம வார்த்தைகளோட ஆணி வேற தேட வேண்டும். சித்த மருத்துவ பரிபாஷையில நாகம் என்பது பாம்பை குறிக்காது. ஓ, அப்படியா? வேற எதை குறிக்கிறது? அது துத்தநாகம், அதாவது ஆங்கிலத்தில் ஜிங்க் என்று சொல்லப்படும் உலோகத்தை குறிக்கிறது. தற்கால பொருள்ல இது துத்தநாக பற்பம். ஓஹோ, துத்தநாகம் தானா அது? சரி. ஆமாம். போகர் இதன் அளவை 1, அதாவது 1 பங்கு என்கிறார். ஆனால் இதற்கு அடுத்தடுத்த வரிகளில் அவர் குறிப்பிடும் பொருள்கள்தான் நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அல்லது பயப்பட வேண்டிய விஷயங்கள். ஆமா, அடுத்த வரியிலேயே உயர் வெள்ளை பாஷாணச் சுண்ணம் ஒன்று என்கிறார். பாஷாணம், ஆணிவேர் பாஷாணம் என்றால் கொடிய நஞ்சு என்றுதானே அர்த்தம். அதேதான். இதன் தற்கால பொருள் என்ன தெரியுமா? என்னது? அது வெள்ளை ஆர்சனிக். ஒரு மனிதனை மிக குறைந்த அளவிலேயே கொன்றுவிடக்கூடிய கொடிய விஷம். இதன் அளவும் 1 பங்கு என்று குறிப்பிடுகிறார். அடுக்கடவுளே, ஆர்சனிக்கா? ஆமா. அடுத்ததாக அவர் சொல்லும் தாளகம் என்பது மஞ்சள் ஆர்சனிக். இதுவும் 1 பங்கு. அதன் பின் வருபவை இதைவிட வீரியமானவை. அப்படியா? அது என்னென்ன? சாதலிங்கம் என்பது பாதரச சல்பைடு. அடுத்ததாக வீரம் என்று சொல்கிறாரே, அது மிகவும் வீரியமிக்க பாதரச கலவையான கொரோசிவ் சப்ளிமேட். ஒரு நிமிஷம், இது எந்த அளவுக்கு ஆபத்தானது? இது ஒரு இரும்பையே அரித்து உருக்கிவிடக்கூடிய அதீத தன்மை கொண்டது. இவை இரண்டுமே தலா 1 பங்கு என்று அவர் சொல்கிறார். ஒரு நிமிஷம் பொறுங்கள். நீங்க சொல்வதை பார்த்தால் எனக்கு இது சாத்தியம்தானா என்ற பெரிய சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்? துத்தநாகம், வெள்ளை ஆர்சனிக், மஞ்சள் ஆர்சனிக், பாதரச கலவைகள் இவை எல்லாமே வேதியியல் அட்டவணையில் உள்ள கன உலோகங்கள் மற்றும் குடிய நஞ்சுகள் ஆயிற்றே. கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை எப்படி ஒரு மனிதன் கையால் தொட்டு கையாண்டிருக்க முடியும்? அப்படியே கையாண்டாலும் இதை மருந்தாகவோ அல்லது வேதியியல் கலவையாகவோ மாற்றினால் அது மனித உடலுக்குள் போகும்போது கல்லீரலை நேரடியாக தாக்காதா? இவ்வளவு கொடிய நஞ்சை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார்? இது மிக முக்கியமான ஒரு வாதம். நீங்க எழுப்பிய இந்த கேள்வியில தான் போகரோட ஒட்டுமொத்த அறிவியலும் அடங்கியிருக்கிறது. எப்படி சொல்றீங்க? அவர் இந்த நச்சுப் பொருட்களை அப்படியே நேரடியாக பயன்படுத்த சொல்லவில்லை. அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை கூர்ந்து கவனியுங்கள். ஒவ்வொரு கொடிய நஞ்சின் பேருக்கு பின்னாலும் ஒரு வார்த்தையை சேர்த்துள்ளார், கவனித்தீர்களா? பாஷாணச் சுண்ணம்,
தாளகச் சுண்ணம், வீரச் சுண்ணம் என்று சொல்கிறார். அந்த சுண்ணம் என்ற வார்த்தையைத்தானே சொல்றீங்க? மிகச்சரி. இந்த சுண்ணம், அதாவது கால்சினேஷன் என்பதில்தான் மொத்த வேதியியல் தந்திரமும் அடங்கியிருக்கிறது. சுண்ணம் என்றால் சாம்பல் என்றுதானே நம்ம சாதாரணமா நினைப்போம். எரித்து சாம்பலாக்கினால் விஷம் முறிந்து விடுமா என்ன? சாம்பலாக்குவது என்பது ஒரு மேலோட்டமான வார்த்தை. வேதியியல் ரீதியாக உள்ள என்ன நடக்கிறது என்று பார்த்தால், என்ன நடக்கிறது? ஒரு கொடிய நச்சுப் பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட மூலிகைகளின் சாறுகளோடு சேர்த்து தொடர்ச்சியாக எரிக்கும்போது அங்கு ஆக்சிஜனேற்றம் நிகழ்கிறது. அதாவது ஆக்சிடேஷன். ஓ, ஆக்சிடேஷன் நடக்குதா? ஆமாம். அதிகப்படியான வெப்பத்தில் அந்த நச்சுப் பொருளின் மூலக்கூறுகள் உடைக்கப்படுகின்றன. அதிலுள்ள நச்சு வாயுக்கள், உதாரணத்திற்கு கந்தக வாயுக்களோ அல்லது ஆர்சனிக் புகையோ காற்றில் ஆவியாகி விடுகின்றன. அப்போ விஷத்தன்மை வெளியேறி விடுகிறது என்கிறீர்கள்? அதேதான். இறுதியில் எஞ்சியிருக்கும் அந்த சுண்ணம் அதன் பழைய நச்சுத்தன்மையை முற்றிலுமாக இழந்து விடுகிறது. அது மனித உடலுக்குள் எளிதில் கிரகிக்கப்படும் நானோ துகள்களாக மாறிவிடுகிறது. அட, நானோ துகள்களாகவா? ஆமா. நஞ்சை முறித்து அதை ஒரு வேதியியல் வினையூக்கியாக, அதாவது கேட்டலிஸ்டாக உருமாற்றும் அல்கெமி நுட்பம் இது. இது கேட்பதற்கு ஒரு அறிவியல் மாயாஜாலம் போல இருக்கு. நஞ்சின் அணுக்கட்டமைப்பையே உடைத்து மாற்றியிருக்கிறார்கள். சரி, பாடலின் அடுத்த பாதிக்கு நான் வருகிறேன். சரி, சொல்லுங்கள். வின்றான கெந்தியுடச் சுண்ணம் 1, மேன்மையாம் கல்லுப்புச் சுண்ணம் 5, தின்றான சீனத்தின் சுண்ணம் 10, சிறப்பான பூனிற்றுச் சுண்ணம் கேளே. இங்கு கெந்தி என்பது எனக்கு புரிகிறது. அது கெந்தகம், அதாவது சல்ஃபர். அது ஒரு பங்கு. ஆனா அதன் பிறகு வரும் பொருட்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன. எப்படி வித்தியாசமா இருக்குன்னு தோணுது? கல்லுப்பு 5 பங்கு, சீனம் 10 பங்கு, பூநீரு என்பதை மிகவும் சிறப்பாக சொல்கிறார். இவ்வளவு நச்சுப் பொருட்களுக்கு மத்தியில் சாதாரண கல்லுப்பிற்கும் சீனத்திற்கும் என்ன வேலை? நீங்க சாதாரண உப்பு என்று நினைப்பது வேதியியலில் ஒரு மிகச்சிறந்த பிணைப்பான் மற்றும் நிலைப்படுத்தி, அதாவது ஒரு பைண்டர் மற்றும் ஸ்டெபிலைசர். ஓஹோ, அப்படி ஒரு பயன்பாடு இருக்கா? ஆமா. கல்லுப்பு 5 பங்கு என்கிறார். அடுத்து சீனம் என்கிறார் இல்லையா? சீனம் என்றால் படிக்காரம், அதாவது ஆலம். ஆமாம், படிக்காரம் நமக்கு தெரிந்ததுதான். இதன் அளவு 10 பங்கு. படிக்காரம் என்பது ஒரு சிறந்த சுத்திகரிப்பான் மற்றும் ஒட்டும் தன்மை கொண்டது. இறுதியாக அவர் சொல்லும் பூநீருதான் இங்கே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். பூநீர் என்றால் என்ன? பூமியின் நீரு என்று இதற்கு அணிவேர் அர்த்தம். தற்கால பொருளில் இது உவர்மண். இது ஒரு காரத்தன்மை கொண்ட பொருள், அதாவது ஆல்கலைன். ஒரு நிமிஷம், காரத்தன்மை கொண்ட பொருள் என்றால் முந்தைய நச்சுப் பொருட்களின் அமிலத்தன்மையை சமன் செய்ய பயன்படுகிறதா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆர்சனிக் மற்றும் பாதரச கலவைகள் அதீத வீரியம் கொண்டவை. ஆமாம். அவற்றை நிலைப்படுத்த இந்த உவர்மண் ஒரு கார ஊடகமாக செயல்படுகிறது. அதனாலதான் போகர் இதை சிறப்பான பூநீரு என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். வாவ், இப்போ எனக்கு புரிகிறது. ஆக இந்த 32வது பாடலில் எந்தெந்த மூலப்பொருட்கள், அவை என்ன விகிதங்களில் இருக்க வேண்டும் என்று துல்லியமான பட்டியலை அவர் கொடுத்துவிட்டார். 1க்கு 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 5க்கு 10க்கு 20 என்ற ஒரு கச்சிதமான ஃபார்முலா இது. நிஜமாவே மூச்சு முட்ட வைக்கும் ஒரு மூலப்பொருட்களின் பட்டியல் இது. ஓகே, இப்போ லேபில் மூலப்பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு கொடிய நச்சுப்பொடிகளை ஒன்றாக கலக்கும்போது வெடித்து விடாதா? அதை எப்படி ஒன்றாக கலந்தார்கள் என்று போகர் சொல்கிறாரா? கண்டிப்பா சொல்றாரு. இதற்கான பதிலை அவர் அடுத்த பாடலான 33வது பாடலில் சொல்கிறார். நீங்க கவனமாக கேளுங்கள். சொல்லுங்கள், கேட்போம். கேலென்ற விருபதுதான் பழமுமாகும், கெட்டியாய் சுண்ணமெல்லாம் 45, பேலென்ற பெரிதான கல்வத்திட்டு பெருமையாம் வெடியுப்பு நீராளாட்டி. இந்த வரிகளை படித்த உடனேயே நான் ஒரு கணக்கீட்டிற்குள் சென்று விட்டேன். கெட்டியாய் சுண்ணமெல்லாம் 45 என்று போகர் சொல்கிறார். அதாவது இந்த எல்லா சுண்ணங்களின் மொத்த கூட்டல் அளவு 45ஆக வரவேண்டும் என்கிறார். சரி. ஆனால் நீங்க சற்று முன்பு நாம பார்த்த அளவுகளை கூட்டினால், ஒரு நிமிஷம் இருங்க, நாகம் 1, பாஷாணம் 1, தாளகம் 1, சாதிலிங்கம் 1, வீரம் 1, கெந்தி 1, கல்லுப்பு 5, சீனம் 10, பூநீரு 20. ஆமாம். இதை மொத்தமாக கூட்டினால் 41 தான் வருகிறது. ஓகர் போன்ற ஒரு மாபெரும் சித்தர் கூட்டல் கணக்கில் பிழை செய்திருக்க மாட்டார். அப்படியென்றால் மீதி 4 எங்கே போனது? இது எனக்கு பெரும் குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பம் இயல்பானதுதான். எந்த ஒரு ஆவணத்தையும் அல்லது குறிப்பையும் நம்ம தனித்து பார்க்கக்கூடாது. அதாவது முந்தைய பாடல்களை பார்க்க வேண்டும் என்கிறீர்களா? அதேதான்.
இது 32 மற்றும் 33வது பாடல்கள். இதற்கு முந்தைய 31வது பாடலில் போகர் ஒரு 4 சுண்ணங்களை குறிப்பிடுகிறார். ஓ, அந்த 4 பொருட்கள் என்னென்ன? அது இரும்பினுடைய சுண்ணம் 1, தாம்பிரத்தின் அதாவது செம்பு சுண்ணம் 1, வெள்ளிய சுண்ணம் 1, காரியச் சுண்ணம் 1. அந்த பாடலின் தொடர்ச்சியாகத்தான் இந்த 32வது பாடல் வருகிறது. அட, அப்போ முந்தைய பாடலில் சொன்ன அந்த 4 அளவுகளும்... ஆமா, மற்றும் இந்த பாடலில் உள்ள 41 அளவுகள் இரண்டையும் சேர்த்தால் சரியாக 45 வந்து விடுகிறதா? வாவ், இது பிரமாதம். ஒரு தொடர்ச்சியான கணக்கீட்டை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு கவிதைக்குள் எவ்வளவு நேர்த்தியாக பிணைத்திருக்கிறார் பாருங்கள். ஆமா, இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆய்வக குறிப்பேட்டை வரிசையாக படிப்பது போலவே இருக்கிறது. சரி, கணக்கு சரியாகிவிட்டது. அடுத்த வரியில் பேழன்ற பெரிதான கல்வத்திட்டு என்கிறார். கல்வம் என்றால் மருந்து அரைக்கும் கல் என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஒரு பெரிய கல்வத்தில் போட வேண்டும். பிறகு பெருமையாம் வெடியுப்பு நீராலாட்டி என்கிறார். இங்குதான் எனக்கு அடுத்த சந்தேகம் வருகிறது. கேளுங்கள். வெறும் தண்ணீரை ஊற்றி அரைக்காமல் ஏன் வெடியுப்பு நீரை ஊற்றி அரைக்க சொல்கிறார்? வெடியுப்பு என்றால் பொட்டாசியம் நைட்ரேட் ஆயிற்று. இது பட்டாசு தயாரிக்க பயன்படும் ஒரு வெடிப்பொருள் அல்லவா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இங்கு நடப்பது சாதாரண அரைக்கும் செயல்முறை அல்ல. வேதியியலில் இதை மெக்கானிக்கல் அலாயிங் என்று சொல்வார்கள். மெக்கானிக்கல் அலாயிங் என்றால்? அதாவது உரசலின் மூலம் ஏற்படும் இயக்க ஆற்றலை வைத்து மூலக்கூறுகளின் பிணைப்புகளை உடைப்பது. நீங்க கேட்டது போல ஏன் வெடியுப்பு நீர்? பொட்டாசியம் நைட்ரேட் என்பது ஒரு மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றி. ஓ, ஆக்சிஜன் சப்ளை பண்ணுமா? ஆமாம். இந்த கன உலோகங்களை அரைக்கும்போது அவை ஆக்சிஜனுடன் வினைபுரிய வேண்டும். சாதாரண தண்ணீரில் அந்த அளவுக்கு வீரியம் இருக்காது. புரிகிறது. வெடியுப்பு நீர் அந்த வேதியியல் வினைக்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜனை வழங்குவதோடு ஒரு வினையூக்கியாகவும் செயல்படுகிறது. ஆற்றுதல் என்றால் பல மணி நேரங்கள், சில சமயம் பல நாட்கள் தொடர்ந்து அரைப்பது. பல நாட்கள் அரைப்பார்களா? ஆமாம். அந்த உராய்வில் ஏற்படும் வெப்பமும் வெடியுப்பு நீரும் சேர்ந்து அந்த நச்சுப் பொருட்களின் தன்மையை முற்றிலுமாக மாற்றிவிடுகிறது. கற்பனை செய்து பார்ப்பதே ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு பெரிய கருங்கல்லில் இந்த 45 பங்கு பொடிகளையும் கொட்டி வெடியுப்பு நீர் விட்டு தொடர்ந்து அரைக்கிறார்கள். அரைத்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? பாடலின் அடுத்த வரிகளை நான் வாசிக்கிறேன். வாசியுங்கள். வேளென்ற வில்லை கட்டி அகலிலிட்டு மிழுக்காக வைந்துபுட மறைத்துப் போடு, கோளென்ற கொக்கிரகு போலான் சுண்ணம் குமட்டியே கடுங்காரச் சேனீர் கேளே. வில்லை கட்டுதல் என்றால் அரைத்த அந்த விழுதை சிறிய வட்ட வடிவ தட்டைகளாக தட்டி வைப்பது என்று எனக்கு புரிகிறது. அதை அகல், அதாவது நெருப்பை தாங்கும் சிறிய களிமண் பாண்டத்தில் வைக்க வேண்டும். சரி. ஆனால் மிழுக்காக வைந்துபுட மறைத்துப் போடு என்கிறாரே, இந்த புடம் போடுதல் என்றால் என்ன? அதை ஏன் மிழுக்காக, அதாவது கடினமாக 5 முறை செய்ய வேண்டும்? ஒரு முறை நெருப்பில் சுட்டால் போதாதா? புடம் போடுவது என்பதை நீங்க குயவர் பானையை சுடுவது போல சாதாரணமான ஒன்றாக நினைத்துவிடக்கூடாது. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம்? இது ஒரு பிரஷர் குக்கருக்குள், அல்லது இன்னும் சரியாக சொல்லப்போனால் ஒரு அணு உலைக்குள் நடக்கும் வேதியியல் மாற்றம் போன்றது. அரைத்த வில்லைகளை ஒரு அகலில் வைத்து அதன் மேல் இன்னொரு அகலை மூடி காற்று புகாமல் களிமண் கொண்டு சீல செய்வார்கள். ஓ, கம்ப்ளீட்டா மூடிடுவாங்களா? ஆமாம். இது ஒரு மூடப்பட்ட சூழலை உருவாக்குகிறது. இதை நெருப்பில் இட்டு அதிக வெப்பத்தில் எரிக்கும்போது உள்ளே உள்ள பொருட்களின் ஆவியாகும் தன்மையுள்ள வாயுக்கள் வெளியேற முடியாமல் என்ன ஆகும்? மீண்டும் அந்த வில்லைக்குள்ளேயே சென்று வேதியியல் வினையில் ஈடுபடுகின்றன. இதை தொடர்ச்சியாக 5 முறை, அதுவும் மிக அதிக வெப்பத்தில் மிடுக்காக செய்ய வேண்டும். 5 முறையா? ஆமாம். ஒவ்வொரு முறை புடம் போடும்போதும் அதன் அணுக்கட்டமைப்பு மேலும் மேலும் சுருங்கி அது அதீத வீரியம் கொண்ட நானோ துகள்களாக மாறுகிறது. ஓ, அப்படியென்றால் இது பல கட்டங்களாக நடக்கும் ஒரு சுழற்சி முறை. சரி, இது 5 முறை செய்துவிட்டோம். இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. நாம செய்த வேதியியல் வினை சரியாக நடந்துவிட்டது என்பதை எப்படி உறுதி செய்வது? அதுக்கு தான் ஒரு சூப்பரான வழி இருக்கு. ஆமாம், அதற்குத்தான் போகர் ஒரு வர்ணனையை கொடுக்கிறார். கோளென்ற கொக்கிரகு போலான் சுண்ணம். அந்த சுண்ணம் கொக்கின் இறகு போல மாறுமாம். ஆரம்பத்தில் பல வண்ணங்களில் இருந்த ஆர்சனிக், பாதரசம், துத்தநாகம் எல்லாம் எரிந்து எப்படி கொக்கின் இறகு போல வெண்மையாக மாறும்? இது கவிஞனின் வெறும் கற்பனையா? நிச்சயமாக இல்லை.
ஒரு வேதியியலாளருக்கு தான் செய்யும் வினை முடிஞ்சு விட்டதா என்று தெரிய நவீன லேபுகளில் நிறம் மாறும் இண்டிகேட்டர்களை பயன்படுத்துவார்கள். ஆமாம், கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துவோம். இங்கே போகர் சொல்வது ஒரு கவிதை வர்ணனை அல்ல, அது ஒரு துல்லியமான லேப் டெஸ்ட் முடிவு. கொக்கின் இறகு போல என்பது தூய வெண்மை நிறத்தை குறிக்கிறது. ஓஹோ! வேதியியலில் ஒரு பொருளை அதிக வெப்பத்தில் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது அதிலுள்ள கார்பன் போன்ற அனைத்து அசுத்தங்களும் எரிந்து வெளியேறிவிட்டால் மீதமிருக்கும் பொருள் தூய வெண்மை நிறத்தை அடையும். இது அருமையான விளக்கம். அந்த கொக்கிரகு வெண்மை நிறம் வரவில்லை என்றால் செயல்முறையிலே ஏதோ பிழை நடந்திருக்கிறது, முழுமையான ஆக்சிஜனேற்றம் நிகழவில்லை என்று அர்த்தம். வாவ்! இல்ல, இத சொல்வதற்கு வார்த்தைகளே இல்ல. அந்த நிறம் வந்த பிறகுதான் இறுதிப் பொருளான கடுங்காரச் செயநீர் கிடைக்கும் என்கிறார். ஆமா, கடுங்காரச் செயநீர் என்பது எந்த ஒரு கடினமான உலோகத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு அதீத வீரியமிக்க ரசாயன நீர். அதை தயாரிப்பதற்கான முழு செய்முறையையும் தான் நாம இப்போ சொல்வாரியாக பிரித்து பார்த்தோம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வேதியியல் தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன, அதன் துல்லியமான விகிதங்கள் என்ன, எந்த திரவத்தை சேர்க்க வேண்டும், எந்த கருவியில் அரைக்க வேண்டும், எப்படி எரிக்க வேண்டும், இறுதியில் என்ன நிறம் வர வேண்டும் என்ற ஒரு முழுமையான நிலையான இயக்க முறையை. ஆமா, ஒரு கம்ப்ளீட் எஸ்ஓபி. அதேதான் வெறும் 8 வரி கவிதைக்குள் எவ்வளவு கச்சிதமாக அடைத்திருக்கிறார் போகர். நீங்க இப்போ பழங்கால அறிவியல் என்பது ஏதோ காட்டில் உட்கார்ந்து கொண்டு கற்பனையாக எழுதிய மூட நம்பிக்கை அல்ல என்பதை உணர்ந்திருப்பீர்கள். இது மிக துல்லியமான விகிதாச்சாரங்கள், கடுமையான செய்முறைகள் மற்றும் வேதியியல் குறியீடுகள் அடங்கிய ஒரு கச்சிதமான அறிவியல். உண்மைதான். அவர்கள் இயற்கையை வெறும் கண்ணால் மட்டும் பார்க்கவில்லை, அதன் மூலக்கூறுகளை பிரித்து பார்க்கும் நுண்ணிய வேதியியல் கண்களோடும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆழ்ந்த அலசலின் மூலம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. ஆமா, பல 100 பக்கங்கள் கொண்ட நவீன ஆய்வக குறிப்புகளையும் அதீத தரவுகளையும் மிகவும் சுருக்கமாக, அதே சமயம் எந்த ஒரு சிறு தகவலும் விடுபடாமல் எளிதாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு கவிதை வடிவத்தில் 7000 பாடல்களாக சித்தர்களால் கடத்த முடிந்தது. இது சாதாரண விஷயம் இல்லையே. கண்டிப்பா. ஒரு எழுத்து கூட மாறாமல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த அறிவியலை அவர்களால் கடத்த முடிந்தது என்பது ஒரு மாபெரும் சாதனை. அதுதான் என்னை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. போகர் போன்றவர்கள் இவ்வளவு சிக்கலான வேதியியல் சூத்திரங்களை, நச்சுப் பொருட்களை கையாளும் ஆபத்தான வழிமுறைகளை ஒரு சின்னஞ்சிறிய பாடலில் அடக்கி ஆயிரக்கணக்கான வருடங்கள் அழியாமல் பாதுகாத்தார்கள். காகிதங்களோ ஓலைச்சுவடிகளோ காலப்போக்கில் அழிந்து போகலாம், ஆனால் சந்த நயத்தோடு மனப்பாடம் செய்யப்பட்ட கவிதைகள் மனித மனங்களில் பதிந்து பல தலைமுறைகளை தாண்டி வாழும் என்ற மாபெரும் உளவியலை அவர்கள் அறிந்திருந்தார்கள். முற்றிலும் உண்மை. ஆனால் இப்போ நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று நம்மிடம் அளப்பரிய தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது. உலகத்தின் ஒட்டுமொத்த அறிவையும் டேட்டா சென்டர்கள், கிளவுட் ஸ்டோரேஜ் என்று டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைத்திருக்கிறோம். ஆமா, எல்லாம் டிஜிட்டல் தான் இப்போ. ஆனால் ஒரு மிகப்பெரிய சூரியகாந்த புயலோ அல்லது ஒரு உலகளாவிய சர்வர் கிராஷோ நடந்தால் நமது மொத்த அறிவும் ஒரே நொடியில் காணாமல் போய்விடும் அபாயத்துல நம்ம இருக்கிறோம். ரொம்ப பயமுறுத்துற ஒரு நிஜம் இது. போகரின் ஓலைச்சுவடிகளும் பாடல்களும் 7000 வருடங்கள் தாண்டி ஒரு கவிதை வடிவில் நம்மிடம் வந்து சேர்ந்தது போல, இன்று நாம உருவாக்கும் இந்த அபரிமிதமான தொழில்நுட்ப அறிவை அடுத்த 7000 வருடங்களுக்கு பாதுகாப்பாக கடத்த நம்ம என்ன வழியை வைத்திருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. நவீன ஆய்வகங்களின் கதவுகளை மீண்டும் திறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் இந்த முறை அந்த அதிநவீன கருவிகளுக்கு மத்தியில் ஓலைச்சுவடியோடு ஒரு சித்தரும் புன்னகையோடு நிற்பதை உங்களால் உணர முடியும் என நம்புகிறேன். இந்த ஆழ்ந்த அலசலில் எங்களோடு இணைந்திருந்து பழங்கால வேதியியலின் ரகசியங்களை தேடி பயணித்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.